யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே பண்ணாமல் எக்ஸசைஸே பண்ணாமல் ஒரு வாக்கிங் கூட போகாமல் டயட்டும் கண்ட்ரோல்டே இல்லாமல் ஒயிட் கலர் ஜாப் மாதிரி போய் உட்காரோம் எஞ்சி வரும் அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேருக்கு இந்த சிம்டம்ஸ் வரும். நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குமே இந்த கால்பேட்டர் ஸ்டோன்ஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகம். திடீர்னு ஒரு செக்கப் போவாங்க, திடீர்னு ஒரு வயிறு உப்புசமாக இருக்குது, எனக்கு லைட்டாக எப்போ தான் நெஞ்சரிச்சிட்டு வந்துகிட்டே இருக்குது, எனக்கு ஜீரணமே ஆக மாட்டேன்னு டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு அப்டமன் ஸ்கேன் எடுத்து பாருங்கன்னு. அப்படி எடுத்து பார்க்கும்போது தான் நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு வந்து கால்பேட்டர் ஸ்டோன் இருக்குது. ரெகுலராக காலையில் வந்து எந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றில் வெள்ளை பூசணி ஜூஸ், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக இந்து உப்பு, இது மூணையுமே கலந்துட்டு ரெகுலராகவே குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே நல்லா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செரிமானத்தன்மை அதிகமாகும். இந்த கொலஸ்ட்ரால் வந்து நல்லா கரைக்கூடிய தன்மை கொடுக்கும். நம்ம பைல் செக்ரேஷன் நார்மலாக வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே நமக்கு பைல் செக்ரேஷன் நல்லா செக்ரேஷன் ஆகிட்டு கால் ஸ்டோன் உருவாகாமல் தடுக்க முடியும். இன்னும் சில பேருக்கு எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது சார், கூட என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, வெந்தயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னிறமாக வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியை ஒவ்வொரு வேளையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி சும்மா ஒரு அரை ஸ்பூன் வாயில் போட்டுட்டு வெதுப்பான் தண்ணி குடிச்சுக்கோங்க. இந்த வெந்தயத்தில் வந்து குட் சாலிபிள் ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சாலிபிள் ஃபைபர்ஸ் என்ன பண்ணுன்னா, ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜகோபாலகிருஷ்ணன், ஸ்ரீபோகர் ஆர்களிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கால்பேட்டர் ஸ்டோன், அதாவது பித்தப்பை கல்லுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு அதிகப்படியான ஃபேட் சப்ஸ்டன்ஸாக உள்ளுக்கு எடுக்கிறது, அதிகப்படியான சுகர் கண்டென்ட் எடுக்கிறது, அதிகப்படியான ஆயில் சப்ஸ்டன்ஸாக உள்ளுக்கு வந்து சாப்பிட்றதுனால வரக்கூடியதான் மெயினாக நம்மளோட செடேட்டரி லைஃப் ஸ்டைல். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே பண்ணாமல் எக்ஸசைஸே பண்ணாமல் ஒரு வாக்கிங் கூட போகாமல் டயட்டும் கண்ட்ரோல்டே இல்லாமல் ஒயிட் கலர் ஜாப் மாதிரி போய் உட்காரோம் எஞ்சி வரும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சிம்டம்ஸ் வரும். நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குமே இந்த கால்பேட்டர் ஸ்டோன்ஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க, நல்லா வெயிட் பருமனாக இருக்கிறவங்க, அதிகப்படியான இந்த மாதிரி செடேட்டரி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தூக்கம் கட்டுறது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் லேட்டாக தூங்குறாங்க. யாரெல்லாம் ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே யாரெல்லாம் தூங்குறாங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மெயினாக இந்த கால்பேட்டர் ஸ்டோன் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த சிம்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால்பேட்டர் சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. திடீர்னு ஒரு செக்கப் போவாங்க, திடீர்னு ஒரு வயிறு உப்புசமாக இருக்குது, எனக்கு லைட்டாக எப்போ தான் நெஞ்சரிச்சிட்டு வந்துகிட்டே இருக்குது, எனக்கு ஜீரணமே ஆக மாட்டேன்னு டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு அப்டமன் ஸ்கேன் எடுத்து பாருங்கன்னு. அப்படி எடுத்து பார்க்கும்போது தான் நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு வந்து கால்பேட்டர் ஸ்டோன் இருக்குது, இல்லை ஃபேட்டி லிவர் இருக்குது, ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இது சிம்டம் எப்படி முன்னாடியே தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து மெயினாக ஜீரணமாகாமல் இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏதாவது நான் பிரியாணி சாப்பிட்டேன்னா அந்த பிரியாணி ரொம்ப லேட்டாக ஜீரணமாகும். எப்போ பார்த்தாலும் எது கழிச்சிக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி புளிச்சி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு வயிறு உபசம் ஆயிரும். கொஞ்சம் தான் சாப்பிட்றேன், ஆனால் என் வயிறு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளோட்டடாகவே இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு கேஸ் அக்குமுலேஷனாகவே இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ சாப்பிட்டாலும் ஒரு நெஞ்சரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த எபிகாஸ்ட்ரிக் ரீஜனில் ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் சில பேருக்கு அந்த கால்பேட்டர் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதிகப்படியான பேருக்கு இந்த ரைட் ஷோல்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெயின் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் இந்த லிவர் சைட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் நல்லா பெயின் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெயின் வந்து நம்ம சிம்டமேட்டிக்காக முன்னாடியே பார்த்துட்டு ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அப்டமன் ஸ்கேன் எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது. அப்படி ஸ்கேன் எடுத்து பார்த்து நிறைய பேருக்கு வந்து கால்பேட்டர் ஸ்டோன் இருந்திருக்கு. ஸோ இந்த கால்பேட்டர் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்கும். அதை நிறைய பேருக்கு ஒரு சிம்டமே தெரியாது. எப்போ அது வந்து பெயின் ரொம்ப பெயின்ஃபுல்லாக தெரியும் பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த கால்பேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைல் வந்து செக்ரேஷன் ஆகிட்டு நம்மளோட ஜீரண சக்திக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். மெயினாக கொழுப்பு கரைக்கிறதுக்கு இந்த பைல் வந்து செக்ரேஷன் ஆகி அந்த கொழுப்பு வந்து நல்லாவே கரைக்கும். ஸோ இந்த கொழுப்பு கரைக்கிறதுக்கு இந்த பைல் வந்து லிவர்லேருந்து செக்ரேஷன் ஆகி கால்பேட்டரில் ஸ்டோர் ஆகி கால்பேட்டர் மூலிமா கால் டக்ட் மூலிமா வெளியே வந்து நம்ம டியோடினத்துக்கு வந்து நம்ம செரிமான சக்தியை வந்து அதிகப்படுத்தி நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் அதிகப்படியான நீங்கள் கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளே சாப்பிட்ருக்கீங்க, ரொம்ப ஆயில் ஃபுட்டாக சாப்பிடும்போது ஓவர் கொலஸ்ட்ரால் வந்து லிவர் வந்து டீடாக்சிஃபை பண்ணி வெளியே கொண்டு வரும்போது இந்த பைல் வந்து அதை வந்து டைஜஸ்ட் பண்ண பார்க்கும். அதிகப்படியான பைல் வந்து வெளியேறிட்டு இந்த கொழுப்பு போய் அதிகமாக செக்ரேஷன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது போய் ஸ்டோரேஜ் ஆகி பைல் டக்டில் வந்து ஸ்டோரேஜ் ஆகி என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது எப்போ உங்களுக்கு பெயினாக தெரியும்னா, அந்த கால் பேடர்லேயே ஸ்டோர் ஆகிருக்கும் போது நமக்கு தெரியாது. அந்த கால் பேடர்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து அந்த பைல் டக்டில் வந்து அடைச்சிக்கிச்சு அப்படின்னா நமக்கு பெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப தாங்க முடியாத பெயினாக இருக்கும். அப்படியே ஒரு கண்ணெல்லாம் வந்து நம்ம எல்லோ விஷயம் மாறிடும், உடம்பே சில பேருக்கு மூஞ்சி பார்க்கறதுக்கு ரொம்ப எல்லோ விஷயம் மாறிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் தான் எமர்ஜென்சி கண்டிஷனாக போயிட்டு கால் பேடர் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வரத்துக்கு முன்னாடி சிம்டமேட்டிக்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை முற்றிலுமே குணப்படுத்தும். எந்த ஒரு ஆப்ரேஷனும் தேவை கிடையாது. இந்த கால் ஸ்டோனுக்கு ஈஸியாகவே குணப்படுத்த முடியும். நம்ம சொல்கிற லைஃப் ஸ்டைலு, மெடிசன்ஸ், இந்த தெரப்பி, ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய தெரப்பி எடுத்திங்கனாவே முற்றிலுமே குணப்படுத்த முடியும். ஸோ இது என்ன மாதிரிலாம் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். மெயினாக டயட்டில் என்ன மாதிரி ஃபுட் அதிகமாக எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட். ஏன்னா என் மெயினே அந்த கொலஸ்ட்ரால் தான். ஸோ அந்த கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய உணவுகளாக நீங்கள் எடுக்கணும். நிறைய ஃபைபர் எடுத்திங்கனாவே நம்ம கொழுப்பு வந்து நல்லாவே குறையும். மெயினாக என்ன எடுத்துனா இந்த மாதிரி எனக்கு வந்து செரிமானத்தை ரொம்ப கம்மியாக இருக்குது சார், எனக்கு
என் லிவர் வந்து ப்ரொடக்ட் பண்ணும், என் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு 11 மணிக்கு மேலே தான் நான் தூங்க வேண்டியதாக இருக்குது, 12 மணிக்கு தான் தூங்குறது, நைட் ஷிஃப்ட் தான் பார்க்குறீங்கன்னா என்னோட அட்வைஸ் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து வெண்பூசணி ஜூஸ் ரெகுலராக காலையில் வந்து எந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றில் வெள்ளைப்பூசணி ஜூஸு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக இந்துப்பு, இது மூணையுமே கலந்துட்டு ரெகுலராகவே குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே நல்லா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செரிமானத்தன்மை அதிகமாகும், இந்த கொலஸ்ட்ரால் வந்து நல்லா கரைக்கூடிய தன்மை கொடுக்கும், நம்ம பைல் செக்ரேஷன் நார்மலாக வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணினாவே நமக்கு பைல் செக்ரேஷன் நல்லா செக்ரேஷன் ஆகிட்டு கால் ஸ்டோன் உருவாகாமல் தடுக்க முடியும். இன்னும் சில பேருக்கு எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது சார், கூட என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வெந்தயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னிறமாக வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியை ஒவ்வொரு வேளையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி சும்மா ஒரு அரை ஸ்பூன் வாயில் போட்டுட்டு வெதுப்பான் தண்ணி குடிச்சுக்கோங்க. இந்த வெந்தயத்தில் வந்து குட் சாலிபிள் ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சாலிபிள் ஃபைபர்ஸ் என்ன பண்ணுன்னா கொலஸ்ட்ராலை நல்லாவே கரைக்கும். ஸோ இந்த கொலஸ்ட்ராலை கரைக்கிறது மூலிமா கால் ஸ்டோன் வராமல் தடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ஷனுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். சார் இப்போ எனக்கு வந்துருச்சு, நான் திடீர்னு ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு சிம்டம்ஸ்லாம் இருக்குது, நான் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது எனக்கு கால் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 mm இருக்குது, இல்லை 5 mm இருக்குது, இல்லை 12 mm இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. டாக்டர் வந்து நீங்கள் சர்ஜரி போகிறது தான் ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ சர்ஜரி போகிறது பிரச்சனை கிடையாது, ஆனால் சர்ஜரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா பக்க விளைவுகள் நிறையவே ஏற்படும். நிறைய பேருக்கு கால் ஸ்டோன் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே செரிமானத்தன்மை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். நீங்கள் ஆசைப்பட்டு ஏதாவது நாளைக்கு ஏதாவது பிரியாணி சாப்பிட்றீங்க, வேறு ஏதாவது ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஜீரண சக்தி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். அதனால சர்ஜரி ஆப்ஷன் போகாமல் இருக்கிறது பெட்டர். அப்படி நம்ம ஹாஸ்பிட்டலில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஸ்டோன் நல்லாவே ரிமூவ் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு மருந்து தெரப்பி மூலியமாகவே கிளென்சிங் மூலியமாகவே நம்ம குணப்படுத்தியிருக்கோம். ஸோ முன்னாடியே பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. எமர்ஜென்சிக்கு சர்ஜரி ஓகே, ஆனால் அதை நீங்கள் ஆரம்ப நிலையிலே கண்டறிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ என்ன மாதிரி தெரப்பிஸ்லாம் நம்ம கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு கால் ஸ்டோன் வந்துருச்சு அப்படின்னா அது என்ன மாதிரி சஜஷன் கொடுப்போம்னா நம்ம மெயினாக கால் பாதத்தில் மெயினாக கூசா தெரப்பின்னு ஒரு தெரப்பி கொடுப்போம். ஸோ இந்த தெரப்பி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கால் பாதத்தில் அந்த மாதிரி தெரப்பி கொடுத்து அந்த கால் ஸ்டோன் ஏரியாவை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த ஸ்டோன் கொஞ்சம் கொஞ்சமாக உடையிற தன்மை ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதியில் டயட் கொடுப்போம். நம்ம வெண்பூசணி ஜூஸ், அதிக வடிவமான நீர் காய்கறிகள் ஜூஸ், இந்த மாதிரிலாம் கொடுத்து ரெகுலராக அவங்க டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ப்ளஸ் ஆயுர்வேதத்தில் தக்கரதாரான்னு சொல்லி ஒரு தெரப்பி இருக்குது. அதாவது பாடி ஃபுல்லாக மசாஜ் கொடுத்துட்டு மோர், கோரக்கிழங்கு, திரிஃபலா இதெல்லாம் போட்டு ரெகுலராக தாரா பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது பண்ணும்போது என்ன பாடியோட ஹீட் நல்லாவே குறைஞ்சி நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். நம்ம பாடியில் கூடிய எக்ஸஸ் ஆன கொலஸ்ட்ரால் வந்து கரைக்க ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் லோக்கலாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தி மாதிரி கட்டிட்டு வந்தீங்கன்னா உறவஸ்தி மாதிரி வந்து பண்ணுவாங்க. அதாவது நெஞ்சுப்புலி பகுதியில் வந்து ஒரு சின்ன ஒரு உளுந்து பை வச்சு பாத்தி மாதிரி கட்டி எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றி ரெகுலராக அந்த ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஹீட் கொடுக்கும்போது அந்த கொழுப்பு வந்து பொறுமையாக கரைஞ்சி அது ஈஸியாக வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேச்சுரோபதியில் டயட் நம்ம சொன்னோம். ப்ளஸ் வந்து நேச்சுரோபதியில் லிவர் கிளென்சிங் தெரப்பி பண்ணுவோம். அதாவது ரெகுலராக எப்சம் சால்ட் வந்து உங்களுக்கு குடிக்க வச்சு வெறும் ஆலிவ் ஆயில், லெமன் ஜூஸ், எப்சம் சால்ட் இதெல்லாம் போட்டு கலந்து எவ்ரி 20 minutes வந்து உங்களுக்கு குடிக்க வச்சு ஸ்டீம் பாத்தும் கொடுத்து இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சு உங்களுக்கு வாமிட் எடுக்கிற தெரப்பி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 21 days நம்ம எடுக்கும்போது என்னன்னா கம்ப்ளீட்டாகவே கால் பிளாடர் ரிமூவ் பண்ண முடியும். ஈஸியாக வெளியே வந்துடும், படிப்படியாக குறையும். அதாவது ஒரு 15 mm இருக்குன்னா நீங்கள் ஒரு 21 days இருக்கும்போது நிச்சயமாக ஒரு 8 mm நல்லாவே குறைஞ்சி வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி யாருமே சர்ஜரிக்கு உடனே போக வேண்டாம். இந்த மாதிரி ஆயுர்வேதத்தில் நல்ல தெரப்பிஸ் இருக்குது. உங்களுக்கு 21 days இருக்கும்போது நல்ல பெஸ்ட்டாகவே நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரேட் இருக்குது. இது எப்படி சார் நான் வீட்டிலேருந்தே சரி பண்ண முடியும்? இப்போ எனக்கு இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப 2 mm இருக்குது, 3 mm இருக்குது, நான் இப்போ சர்ஜரி போல தெரப்பிக்கு இப்போ என்னால் வர முடியல அப்படின்றவங்க நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ரெகுலராக வெண்பூசணி ஜூஸ் அந்த வெந்தய பொடி எடுத்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் மூக்கிரட்டை பொடி கிடைக்கும். உங்களுக்கு மூக்கிரட்டை பொடியும் ப்ளஸ் கடுகுரோகிணி பொடி கிடைக்கும். உங்களுக்கு இந்த 2 பொடியும் ரெகுலராக ஒரு ஸ்பூன் போட்டு கஷாயம் வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூளும் அதாவது மரமஞ்சளும் கலந்துட்டு ரெகுலராக காலையில் ஒரு கிளாஸ், ஈவினிங் ஒரு கிளாஸ், அதாவது கடிகுரோகிணி பொடி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மரமஞ்சள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூக்கிரட்டை பொடி, இது மூணையுமே ஈக்குவலாக ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா ஒரு 200 ml தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 50 ml 60 ml வற்ற வச்சு ரெகுலராக வெறும் வயிற்றில் காலையில் ஒரு கிளாஸ், ஈவினிங் கிளாஸ் குடிச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த கொலஸ்ட்ரால் வந்து குறையும். அந்த கால் ஸ்டோனும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியாகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி இந்த வெண்பூசணி ஜூஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தய பொடி இது மூணையுமே எடுக்கும்போது நல்லா இன்ஷியலாக இருக்கக்கூடிய ஸ்டோன் ரொம்ப கம்மியாக இருக்க சைஸ் நல்லாவே குணமாகும். ரொம்ப அதிகப்படியான ஸ்டோன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்து படிப்படியாக நல்லாவே குறைச்சிக்க முடியும். மெயினாக நல்ல குட் ஃபைபர் நிறைய எடுத்துக்கோங்க, நிறைய ஃபைபர்ஸ் நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, லெஸ் ஆயில். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நீங்கள் சமைக்கிறது ஏதாவது என்ன சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் சூஸ் பண்ணலாம். இந்த 2 எண்ணெயுமே உங்களுக்கு பெஸ்ட்டு. இதை யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது கால் பிளாடர் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஏதாவது ட்ரீட்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.